சங்கீதாவுக்கு விவாகரத்து அளிக்க விஜய் அவரு முடிவு பண்ணியிருக்காராம். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வர இருக்கு. பரஸ்பரமா பிரிவது தொடர்பா சென்னையில நேற்று இருதரப்பு வழக்கறிஞர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மும்பையில இருந்து வந்த இருதரப்புக்கும் நெருக்கமான ஜோசியர் முன்னிலையில தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததா நெருக்கமான வட்டாரங்கள் சொல்றாங்க. வேட்பு மனுவில் விஜய் அவர் தெரிவிச்சிருக்க சொத்து பட்டியலோட அடிப்படையில பரஸ்பர விவாகரத்துக்கு 250 கோடி செட்டில்மெண்ட் தரணும் அப்படின்னு மகன் மகளுக்கு செட்டில்மெண்ட் தொகை தரணும்னு சங்கீதா அவங்க கேட்டதா சொல்றாங்க. மனைவிக்கு மட்டும் 35 கோடி செட்டில்மெண்ட் அளிப்பதாகவும் மகன் மகளை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர் சொன்னதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில நீதிமன்றத்துல இது தொடர்பா இருதரப்பும் பேச இருக்காங்களாம். விஜய் அவருடைய மனைவி சங்கீதா விஜய் உடனான திருமண வாழ்வை முடிச்சுக்க வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணினாங்க. இது தொடர்பா நீதிமன்றத்துல அவங்க தாக்கல் செய்த அந்த விளக்கங்கள் முழுமையா வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்க தாக்கல் செய்த வழக்கு செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்னாடி தாக்கல் செய்யப்பட்டு பின் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. சுமார் 27 வருஷமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த ஒரு வாழ்க்கைக்கு இப்ப அவங்களே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. எங்க 2 பேருக்குள்ள விவாகரத்து வேணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க சங்கீதா அவங்களும். 2 பேருமே விவாகரத்து முடிவெடுத்து கடந்த சில நாளுக்கு முன்னாடி விஜய் அவர் தாக்கல் செய்த பட்டியல்ல 900 கோடிக்கு மேல சொத்து இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தது. அதுல 1/4 பங்குதான் சங்கீதா அவங்க கேட்டிருக்காங்க. மேலும் அந்த தொகையை தன்னோட மகன் மற்றும் மகளுக்கு தரணும்னு கேட்டதா சொல்லப்படுது. பேச்சுவார்த்தை முடிவுல சங்கீதா அவங்களுக்கு 35 கோடி செட்டில்மெண்ட், மகன் மகளை நானே பாத்துக்கிறேன், நான் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துக்கிறேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு விஜய் அவரு சொல்லிட்டாராம். அதுல விஜய் அவரு உறுதியாவும் இருக்காராம். ஜேசன் சஞ்சய் மற்றும் சாசா 2 பேரையுமே விஜய் அவர் பாத்துக்கிறாரு. அவங்க கூட விஜய் அவர் பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில இருவரோட தரப்பு விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்ட நிலையில நீதிமன்றத்துல இந்த ஒரு சில விஷயங்களை பத்தின தகவல்களை கொடுக்க ரெடியாவும் இருக்காங்களாம். எது எப்படியோ இன்னைக்கு அவங்களுடைய விவாகரத்து வழக்குல அடுத்த கட்ட நகர்வு பத்தின தகவல்கள் வெளியாகும். அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல விஜய் அவருக்கு ஆதரவா வரப்போகுதா, எதிரா இந்த பேச்சுகள் வரப்போகுதா, வேற ஏதாவது விமர்சனங்கள்ல சிக்க போறாரா, என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.